கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் உண்மையாக இருக்கிறது. அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள். அவைகள் ஒரு நாளும் தீமைக்கு ஆனவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் அழைத்துவிட்டு பாதியிலே விடுகிறவர் அல்ல. உங்களை கொண்டு எதை துவக்கினாரோ அதை முற்றும் முடிய நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய பலன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்கள் பேரில் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற அவருடைய பலன் போதுமானதாக இருந்து உங்களை வழிநடத்தும். வேதாகமத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். அவருடைய தயவும் உண்மையும் என்றைக்கும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறது. அவர் உங்களை தம்முடைய மார்போடு அணைக்கிறவர், தம்முடைய செட்டைகளுக்குள் உங்களை மறைக்கிறவர், தம்முடைய உண்மையினால் உங்களை காக்கிறவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் உண்மையாக இருக்கிறது. அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள். அவைகள் ஒரு நாளும் தீமைக்கு ஆனவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் அழைத்துவிட்டு பாதியிலே விடுகிறவர் அல்ல. உங்களை கொண்டு எதை துவக்கினாரோ அதை முற்றும் முடிய நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய பலன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்கள் பேரில் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற அவருடைய பலன் போதுமானதாக இருந்து உங்களை வழிநடத்தும். வேதாகமத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதும் அந்த மனுஷனுக்குள் ஒரு உற்சாகத்தின் ஆவி இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில், இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. இந்த உலகத்தில் என்னுடைய ஓட்டத்தை சரியாக நடத்த முடியல, அல்லது என்னுடைய சரீரத்தில் பலனற்று போகிறது, எனக்கு உடலில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்லி நினைக்கிற, யோசிக்கிற அல்லது இப்படியாக எண்ணுகிற அநேகர் உண்டு. எனக்கு எப்போதும் பலன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமா? என்னுடைய பலனிலே நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க முடியுமா? என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இப்படிப்பட்ட பலத்தோடும் இப்படிப்பட்ட வல்லமையோடும் நடக்க முடியுமா என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஒருவேளை சந்தேகங்கள் எழும்பலாம். இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸாக, குயிக்காக நடக்கிற ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு வேர்ல்டில் பலத்தோடு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசனையோட இந்த செய்தியை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பலன் என்னுடைய கிருபையினால் வருகிறது. உங்களுடைய பலன் என் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் வருகிறது. வேதாகமத்திலே சொன்ன ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். காலேப் என்ற அந்த நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 பேர் மாத்திரம் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய விடுதலை யாத்திரையிலே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு யாத்திரையாக அது வனாந்திரத்தில் வந்து காதேஸ் பர்னேயா அப்படி என்ற ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்திலே அந்த ஜனங்களின் தலைவனாகிய மோசே என்ன செய்கிறார்? 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நபராக, ஒவ்வொரு தலைவர்களாக 12 கோத்திரத்தின் மனுஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு சென்று வேவு பார்க்கும்படிக்கு அனுப்புகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தில் உள்ள இயற்கை வளங்கள் எப்படி இருக்கிறது, மரங்கள், செடிகள், வயல்கள் எப்படி இருக்கிறது, அந்த தேசத்தில் எப்படிப்பட்ட மனுஷர்கள் வாழ்கிறார்கள், அந்த தேசத்தை குறித்த காரியங்களை விசாரித்துவிட்டு பார்த்துவிட்டு வேவு பார்த்துவிட்டு வரும்படி ஒற்றர்களாக அனுப்புகிறார். 12 பேரும் போறாங்க. 40 நாள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க. அவர்கள் சுற்றி பார்த்து எடுத்து விட்டு அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக மோசே இடத்திலே ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறார்கள்.
மோசே இடத்திலே அவர்கள் தாங்கள் பார்த்து வந்தவைகளின் சாரம்சத்தை சொல்லுகிறார்கள். அதிலே 10 பேர் மிகுந்த துர்ச்செய்தியை சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த தேசம் செழிப்பான தேசம், அந்த தேசத்தில் பேரிச்சம்பழங்கள் உண்டு, மாதுளம்பழங்கள் உண்டு, நல்ல திராட்சைப்பழ தோட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த தேசத்தின் மனுஷர்களோ பயங்கரமான ராட்சதர்கள். அவர்கள் மிகப்பெரிய அரக்கர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம், அந்த தேசத்தை நம்மால் சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு கெட்ட செய்தியை ஜனங்களுக்குள் பரப்பினார்கள். அன்பானவர்களே, நீங்க எல்லாரும் இந்த நாளில் அறிஞ்சிருப்பீங்க, ஒரு கெட்ட செய்தியை பரப்புறது ரொம்ப ஈஸி. கெட்ட செய்தி ஈஸியாக பரவிடும். இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கெட்ட செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக அல்லது சோஷியல் மீடியா மூலமாக குயிக்காக பரப்பிடுவாங்க. ஒரு நல்ல செய்தியை பரப்புன்னா அது ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. அதுதான் அப்போ நடந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, எல்லா மக்களும் இவங்க சொன்ன துர்ச்செய்தியை கேட்டுட்டு பயங்கரமாக அவிசுவாசப்பட்டு அவர்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அவர்கள் இருதயத்தில் மிகப்பெரிய மனச்சோர்வு உண்டாயிற்று. அவர்கள் மோசேக்கு எதிராக கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். மோசேக்கு எதிராக அவர்கள் மிகுந்த அதைரியம் கொண்டு மோசேக்கு எதிராக அவர்கள் சண்டையிட்டு அவரை மிகுந்த தகாத வார்த்தைகளினால் பேசி முறையிட்டார்கள். என்னாகம புஸ்தகத்திலே நாம் 13ஆம் அதிகாரம் 32 33 வரை உள்ள வசனங்களை, இந்த செய்திகளை பார்க்கிறோம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியானான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் கதறி அழுதார்கள். அதாவது பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க பலத்தினுடைய ரகசியம் என்னன்னா, உங்க இருதயத்தை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய துர்ச்செய்தியை கேட்குறோம், இன்னைக்கு நிறைய கெட்ட செய்திகளை கேட்குறோம், இன்னைக்கு வீணான செய்திகளை கேட்குறோம், வேண்டாத செய்திகளை கேட்குறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரண்படுகிற காரியங்களை பார்க்கிறோம், கேட்குறோம். இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் நம் இருதயத்தை பலவீனப்படுத்தும். உங்கள் இருதயம் பலவீனப்பட்டு போனால், உங்கள் மனம் பலவீனப்பட்டு போனால், உங்கள் சரீரம் பலவீனப்பட்டு போகும். வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் நல்ல காரியங்களினால் நிரம்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தை எதினால் நிரப்புகிறீர்கள்? உங்கள் இருதயத்தில் எந்த காரியங்கள் வந்து விழுகிறது? துர்ச்செய்திகளா, எதிர்மறையான செய்திகளா, அல்லது விசுவாசத்தை கெடுக்கின்ற பாவத்தின் காரியங்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 10 பேரும் வேவு பார்த்து விட்டு வெண்டு தவறான செய்தியை பரப்பினார்கள். ஜனங்கள் உள்ளம் கரைந்து போயிற்று. அதை கேட்ட பொழுது யோசுவாவும் காலேபும் கூட சென்ற அந்த மீதி 2 ஒற்றர்களாகிய இவர்கள் மிகுந்த சத்தமிட்டு என்ன சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, அந்த தேசம் கர்த்தருடைய வல்லமையினால் நாம் சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்தரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் சொல்லி என்னாகமம் 14 அவங்க பேசுறாங்க. யாரு? யோசுவாவும் காலேபும். ஜனங்கள்லாம் அவங்கள கல் எடுத்து அடிக்கணும் முடிவு பண்றாங்க. அந்த சூழ்நிலைகளை நினைச்சு பாருங்க. ஒருத்தவன் 10 பேர் துர்செய்தி சொல்றாங்க, 2 பேர் நல்ல செய்தி சொல்றாங்க. இதுல எந்த செய்தி கரெக்ட்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எப்படி அந்த காரியத்தை பார்க்கிறீர்களோ அதை பொறுத்தது. இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, தரிசனத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி அந்த தேசத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் கண்களினாலே தங்கள் புலன்களுக்கு தோன்றுகிறபடி பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் பலத்தோடு காணப்பட வேண்டும் என்றால், அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சக்தி மிகுந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது முக்கியம். ஒவ்வொரு பிரச்சனை வந்தவுடனே நீங்கள் சுருங்கி போய்விட வேண்டாம்.
எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கலக்கமடைந்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னை காக்கிறவர், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்ல வேண்டும். நீங்க அப்படி சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய தரிசனம் மேலோங்கி நிற்கும். அந்த தரிசனம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். உங்கள் இருதயம் தரிசனத்தினால் நிரம்பும் பொழுது உங்களுக்குள் பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உண்டாயிருக்கும். அன்பானவர்களே, இதைத்தான் காலேப் செய்தார். காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ மற்றவங்களாம் என்ன ஆவாங்க? 20 லட்சம் பேருக்கும் மேலான ஜனங்கள் வனாந்திரத்தில் மாண்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 2 பேர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ள போனாங்க, யோசுவாவும் காலேபும். யார் யாரெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அவர்களில் 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாரும் வனாந்திரத்தில் இறந்து போனார்கள். கர்த்தர் அப்படி அனுமதித்தார். ஏன்னா கர்த்தருக்கு எதிராக அவிசுவாசப்பட்டு முறுமுறுத்து தேசத்தை சுதந்தரிக்க அவர்கள் மறுத்தார்கள். நீங்கள் மாம்ச புலன்களின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நெகட்டிவாக தான் தெரியும். கர்த்தருடைய வார்த்தையினால பார்க்கணும், தீர்க்க தரிசனத்தினால பார்க்கணும், கர்த்தர் எனக்கு செய்வார்னு பார்க்கணும். இன்னைக்கு எப்போதும் உங்களை சுற்றிலும் ஆப்போசிட்டா பேசுற மக்களை வச்சுக்கிட்டு உங்களால வெற்றிக்குரிய சிந்தையில நீங்கள் நடக்க முடியாது. எப்போதும் சாதக சிந்தையை பேசுங்கள், எப்போதும் நல்ல காரியங்களை சொல்லுங்கள். இந்த ஜனங்கள் எப்போதும் முறுமுறுத்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் அவிசுவாசமாய் அவரை பரீட்சை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் இந்த வனாந்திரத்தில் மடிந்து போவார்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று. ஆண்டவர் காலேபை பார்த்து சொல்லுகிறார், என் தாசராகிய காலேப் வேறே ஆவி உடையவன், உத்தமமா என்னை பின்பற்றி வந்தான், ஆகவே அவன் போய் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, காலேபிடத்தில் இருந்த ஆவி விசுவாச ஆவி. வேறே ஆவினா என்னது? விசுவாச ஆவி. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு அந்த தேசத்தை கொடுத்தார், நான் அதை சுதந்தரிப்பேன், நிச்சயம் சுதந்தரிப்பேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இந்த ஜனங்கள்லாம் வனாந்திரத்தை அலைஞ்சு அலைஞ்சு அவர்கள் மரித்த பிறகுதான் காலேப் அந்த தேசத்திற்குள் போகிறார். அப்பொழுது அவருடைய வயது 85 வயது. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது கூட 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். 10ஆம் வசனத்திலே காலேப் சொல்லுகிறார், இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று, இதோ நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. காலேப் சொல்றத பாருங்க. 40 வயசுல எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் 85 வயசுல இருக்கு. பலத்திலே நிலைத்திருப்பது எப்படி? நீங்க தேவன் கொடுத்த தரிசனத்தையே நினைச்சிட்டு இருக்கணும். தேவன் கொடுத்த தரிசனத்தையே விசுவாசிக்க வேண்டும். தேவன் கொடுத்த தரிசனத்தையே நினைச்சு விசுவாசிச்சு அதை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது உங்கள் சக்தி குறைவதில்லை. உங்கள் மனதிலும் சரி, உங்கள் சரீரத்திலும் சரி. அல்லேலூயா! இதுதான் ரகசியம். காலேபின் ஆவியினுடைய ரகசியம் என்னன்னா, விசுவாசத்தின் ஆவி, தரிசனத்தை நம்புகிற ஆவி, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே பின்பற்றி அதிலே நிலைத்திருக்கிற ஆவி. உங்கள் பலன் குறையாமல் நீங்கள் செழிப்புடனும் வளமுடனும் உங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவரை விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள், நம்புங்கள், அதையே பின்பற்றுங்க. நினைச்சு பாருங்க, 40 வயசுல அவன் வேவு பார்க்க போனா 85 வயசு வரைக்கும் வனாந்திரத்தில் மற்ற ஜனங்களோடு அவன் சுத்திட்டே இருக்கான். எத்தனை பேர் சவங்களாக விழுந்து போனார்கள், மரித்து போனார்கள். தினமும் பார்த்துருப்பான் நிறைய பேர் மரிச்சதை.
அவன் மனசில் நினச்சிருப்பான், என்னைக்கு நம்ம போய் சேர போகிறோமோன்ட்டு. ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் மடிந்த பிறகுதான் கர்த்தர் அந்த ஜனங்களை, மீதி இருக்கிறவர்களை கொண்டு வருகிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, இந்த விழுந்து போன உலகத்தில், இந்த வேகமான உலகத்தில் உங்கள் பலன் குறுகாமல் இருக்கணும்னா கர்த்தர் மேலேயே நோக்கமாக இருக்கணும். அவர் தரிசனத்தின் மேலேயே நோக்கமாக இருக்கணும். அதையே நீங்கள் விசுவாசிக்கணும். அதையே நம்பி அறிக்கையிடணும். அதிலே நீங்கள் உத்தமமாய் பின்பற்றணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதை நிச்சயம் பார்ப்பீர்கள். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எதுவும் உங்களை பாதிக்காது. கர்த்தர் உங்களை என்ன சொல்லி அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்குரைத்தவர் ஒரு நாளும் தன்னுடைய வாக்கிலே மாறுவதில்லை. அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல. உங்களுக்கு என்ன சொன்னாரோ நிறைவேற்றுவார். உங்களை கம்பீரமாய் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அவன் சென்று பார்த்து வந்த அந்த எப்ரோன் என்ற மலை தேசத்தை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அழகு பார்த்தார். உங்களுக்கும் என்னென்ன சொல்லியிருக்காரோ அது எப்பேற்பட்ட நன்மைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திட்டங்கள் ஆனாலும் நடக்கும், நடக்கும், நடந்தே தீரும். அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டாயிரு. அல்லேலூயா. ஆகவே ஒரு நாளும் உங்க வாயை திறந்து என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் நடக்க காணோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காதீங்க. என்ன ஆண்டவர் சொன்னார், நடக்குமா? இவ்வளோ பெரிய திட்டமாக இருக்கு, இவ்வளோ பணம் தேவைப்படுது, இவ்வளோ உழைப்பு தேவைப்படுது, இவ்வளோ சப்போர்ட் வேணுமே, இவ்வளோ நெட்வொர்க் வேணுமே, எல்லாம் வரும். எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தில் நீங்கள் விசுவாசமாக அவருக்கு உண்மையாக இருங்க. பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் பிசினஸின் காரியங்களை மாற்றுவார். உங்கள் வியாபாரத்தில் நஷ்டங்களை நீக்குவார். உங்கள் தொழிலுள்ள போராட்டங்களை மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். நீங்க மேன்மை அடைய போகிறீங்க. காலேபை போல விசுவாசமாயிருங்கள். உங்கள் நம்பிக்கையிலே தளர்ந்து போகாதிருங்கள். எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் என்று அதை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நான் இணைந்து ஜெபிக்கிறேன். யோசுவாவினுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை வெளிப்பட்டது. காலேபுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை வெளிப்பட்டது. காலேப் உம்மை பின்பற்றினான் ஆண்டவரே. காலேப் உம்மை விசுவாசித்தான் ஆண்டவரே. வேறே ஆவியுடையவனாயிருந்தான். உம்மை உத்தமமாய் பின்பற்றினான். உயர்ந்த மலை தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்தீர். இந்த நாட்களில் உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த நன்மைகளை கொடும், உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொடும், சிறப்பானவைகளை கொடுத்து ஆசீர்வதியும், கம்பீரப்படுத்தும், அவர்களை அழகுபடுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் பலன் குறுகுவதில்லை. நிச்சயமாக உங்கள் பலன் குன்றுவதில்லை. காலேப் 40 வயதில் எந்த பலத்தோடு இருந்தானோ அதே பலத்தோடு 85 வயதிலும் இருந்து போர் புரிந்து அவன் தேசத்தை சுதந்திரித்தான். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் சுக வாழ்வு துளிர்ப்பதையும் உங்கள் நன்மைகள் உங்களிடத்தில் வருவதையும் பார்ப்பீங்க. ஆமென். God bless you. Thank you for watching. Amen.